சரியான ஷாட் அது. அப்பா! இப்பதான்ப்பா ஒரு இது எல்லாரும் பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. இப்பதான் ஒரு இதுவே. சோ தோனி அடிச்ச 6. இட்ஸ் a 6 guys. அப்பா வேற லெவல் ஷாட் இது. சோ நெக்ஸ்ட் இன்னொரு 6 அடிப்பாரா இல்லையான்றத பாப்போம். இப்ப நெக்ஸ்ட் பால் போட போறாரு. இட்ஸ் a 6 guys. அப்பா இன்னொரு 6 அப்பா இன்னொரு 6 வேற லெவல் ஷாட் அது. அடிச்சோன்னு தெரிஞ்சிருச்சா அது 6 தான்னு. இப்போ இப்போ வந்துட்டு பீப்புள் வந்துட்டு வெயிட் பண்றது காரணம் சிஎஸ்கேக்காக சிஎஸ்கே தோத்து போச்சுன்ற விஷயம் தெரியும். ஆனா தோனிக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பாலுக்கு 2 6 இருக்கு, ரிமைனிங் 2 பால்ஸ் இருக்கு. 2 பால்ஸ்ல ஒரு 6 கன்ஃபார்ம். அதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். லெட்ஸ் சி. அப்பா வேற லெவல் 6 கைஸ் அது. இட்ஸ் a வேற லெவல் 6. ஓ சரி, ஒரு பால் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஒரு பால் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு பாலுக்கு 55 ரன் அடிக்கணும். இது பாசிபிளா நீங்க சொல்லுங்க. ஸ்டில் இட் நாட் பாசிபிள். பட் இட்ஸ் வந்துட்டு 4 கைஸ். 4ஓட முடிச்சு விட்டாங்க. வேற லெவலு. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு லாஸ்ட் தி மேட்ச் ஃபார் எத்தனை ரன்ஸ்? ஸோ சிஎஸ்கே லூஸ் தி மேட்ச். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 50 ரன்ஸ் வித்தியாசத்தில் வெற்றி சிஎஸ்கேவை அப்படின்னு சரித்திரம் படைச்சிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு 2008 அவங்க கடைசியா ஜெயிச்சது. இப்போ 2025 வந்துட்டு சிஎஸ்கே கூட ஜெயிச்சிருக்காங்க. ரியலி இட்ஸ் அ நைஸ் ஹிஸ்டரி, ஒண்டர்ஃபுல் ஹிஸ்டரி ஃபார் ஆர்சிபி. ஸோ நான் பேசுறதெல்லாம் கேக்குதா இல்லையான்னு சொல்லுங்க கைஸ். வேற லெவலு. ஸோ சிஎஸ்கே லாஸ் தி மேட்ச். ஸோ ஆர்சிபி வான் தி மேட்ச். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ் அ சிஎஸ்கே ஃபேன். இப்போ பாருங்க நம்ம தான் வெளியே ஆர்சிபி சிஎஸ்கேன்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் உள்ள பாத்தீங்கன்னா தோனியும் கோலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வராங்க. ஸோ இதுதான் உண்மை நிலவரம். நீங்களும் அப்படி நடந்துக்கங்க. எல்லாரும் ஜஸ்ட் பீப்புள். இவங்க வந்துட்டு எல்லாரும் ஜஸ்ட் டிவைடட் பை நேம்ஸ், டீம் நேம்ஸ். பட் தே ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம எல்லாரும் ஹியூமன் தான். லைக் எல்லாரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒரு டீம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் வேற வேற டீம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸ்கோர் கார்டை பார்த்துலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மொத்தம் வந்துட்டு 146 ரன்ஸ்க்கு 8 விக்கெட்ஸ் போயிடுச்சு. 20 ஓவர்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ தோனி வந்து பாத்தீங்கன்னா 16 பாலுக்கு 30 ரன்ஸ். ரியலி நல்லா விளையாண்டுருக்காரு ஆக்சுவலி. அண்ட் ரச்சின் வந்து 31 பால்ஸ்க்கு 41 ரன்ஸ். இப்போ வந்துட்டு புவனேஸ்வர் இங்கதான் இருக்காரா? வாவ், ஓகே. மொத்தம் வந்துட்டு புவனேஸ்வர் குமார் வந்துட்டு என்ன 3 ஓவர்ல 9 டாட்ஸ், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹாசில்வுட் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தயல் வந்துட்டு 2 விக்கெட்ஸ். லிவிங்ஸ்டன் வந்துட்டு 2 விக்கெட்ஸ். ஸோ பட்டிதார் 51 ரன்ஸ். உப்பு 32 ரன்னு. கோலி 31 ரன்னு. படிக்கல் 27 ரன்னு. மொத்தம் 96 ரன்னு. 196 ரன்னு ஃபார் 7 ஆர்சிபி எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மீட் பண்ணலாங்க. ஸோ ஆர்சிபி வான் தி மேட்ச் அண்ட் சிஎஸ்கே லூஸ் தி மேட்ச். பட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே வான் தி மேட்ச். ஸோ